ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் பாட்டி பண்ணுற சூப்பரான ரசம் பவுடர் ரெசிபி, ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 3 விரலி மஞ்சளை இந்த மாதிரி மார்டர் அண்ட் பெசலில் தூளாக நம்ம பொடி பண்ணி வச்சுட்டுறலாம். அதுக்கப்புறம் 200 கிராம் மிளகு, அதை ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இந்த வெறும் பேனில் எண்ணெய் இல்லாமையே இந்த மாதிரி சூடு பறக்க வறுத்துக்கலாம். மிளகை கருக்காமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு அது ஃப்ளேவர் வர ஆரம்பித்தா போதும், கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கருப்பாக ஆக்கிடாதீங்க, அப்புறம் ரசம் கஷாயம் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் பண்ணிடலாம். அதே ஹீட் பண்ண பேனில் 200 கிராம் ஜீரகம் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாகவோ சிகப்பாகவோ வறுத்துறாதீங்க, அப்புறம் ரசம் கஷாயம் மாதிரி ஆகிடும். அதனால் ஜஸ்ட்டு ஃப்ளேவர் வந்தால் போதும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஹீட்டான பேன்றதுனால சீக்கிரமே ஜீரகம் சூடாகிடும். அதுக்கப்புறம் அதையும் நம்ம நல்லா கூல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் தனியா, 200 கிராம் மிளகு 200 கிராம் ஜீரகம் எடுத்தால் 100 கிராம் தனியா, அதில் பாதி குவான்டிட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச அந்த விரலி மஞ்சளையும் சேர்த்து நம்ம பேனில் இதே மாதிரி நம்ம சூடு வர அளவுக்கு வறுத்துண்டா போதும், ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுத்துண்டா போதும். அதையும் சேர்த்து பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சா சூப்பரான ரசப்பொடி தயாராகிடும். இது எங்கள் பாட்டி சொல்லிக் கொடுத்த ரெசிபி. இது இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சிகப்பு மிளகாய் ஆட் பண்ண மாட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம், ரொம்ப பவுடராக அரைக்காதீங்க. அவ்வளோதான், சூப்பரான ரசப்பொடி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாலாஜி ஹோம் நீட்ஸோட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.